வீட்டுக்குள்ள, வெளியில, வேலை ஸ்தலத்துல, சபையில, தெருவுல, பக்கத்து வீட்டுல யாராரோ எழும்பலாம், எப்படி எழும்பலாம். காரணம் இல்லாம வார்த்தையினால் காயப்படுத்தலாம், ஆயுதத்தினால் காயப்படுத்தலாம். இந்த எண்ட் உங்களை மேற்கொள்ள மாட்டார்கள். பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். நீங்கள் சுகமாக இருக்கும்படி உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். எரேமியா 1:19 அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். இன்றைக்கு பாருங்க, எத்தனை மனிதர்கள் நமக்கு எதிராக எழும்பி என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளை அழிக்க, நம்மளை அதமாக்க, ஊரை விட்டு விரட்டி விட, பூமியிலே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. யுத்தம் அர்த்தம் என்ன? அழிக்க வேண்டும், அதமாக்க வேண்டும், இல்பொருளாக்க வேண்டும், பேர் முதலானவர்களை கெடுக்க வேண்டும், காயப்படுத்த வேண்டும், கஷ்டப்படுத்த வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். இன்னைக்கு உங்களுக்கு எதிராக எத்தனை பேர் எழும்பி யுத்தம் பண்ணலாம், வார்த்தையினால் காயப்படுத்தலாம், ஆயுதத்தினால் காயப்படுத்தலாம். இந்த எண்ட் உங்களை மேற்கொள்ள மாட்டார்கள். தேவ பிள்ளையே, இறுதி வெற்றி உங்களுக்குத்தான், இறுதி ஜெயம் உங்களுக்குத்தான். அவர்கள் உங்களை மேற்கொள்ள மாட்டார்கள், கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். ஆகவே தேவனோடு இருப்பீர்களே, ஆனால் தேவன் உங்களை உயர்த்த சித்தம் கொண்டிருக்கிறார். தைரியமா இருங்க, சோர்ந்து போயிடாதீங்க. God bless you.